கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பாங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன். 2 சாமுவேல் 19:38. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை. ஆண்டவருக்கு வேதத்தில் ஒரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் பைபிளில் பட்டிருக்கு. அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்லைப்பா, அதன்படி செய்கிறவரும் தான். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கவலையே படக்கூடாது. ஏசப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வீங்க, அதுவும் நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னா, இந்த வார்த்தை யாருக்கு ஆண்டவர் செய்வார், நம்ம என்ன கேட்டாலும் செய்வார், இல்லை நம்ம நினைக்கிறத கூட செய்வார் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறவங்களுக்கு. உண்மைதான்ப்பா, வேதத்தில் எத்தனையோ தாசர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே தானியேல் ஜெபம் செய்யணும்னு முழங்கால் படியிடுவார். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆண்டவர் சொல்வார், எனக்கு பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, உனக்கு பதில் கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவார். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ சில நேரம் நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படாத மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டிருக்கலாம், இல்லை பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள், ஏசப்பா, நான் என்னை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சுவாமி, அப்பா நீங்கள் உங்கள் சித்தம் எதுவோ அது மாத்திரம் எனக்கு செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தேன். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் அவரிடத்துல கேட்டுக்கொள்கிறது எல்லாமே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.